இன்றைக்கும் அதே அபிஷேகத்தை, அதே வல்லமையை, அதே கிருபையை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எங்க போய் கால் வச்சாலும் சரி, அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சாத்தா அடக்கி வச்சிருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, தேவ மனுஷன் நீ போய் கால வச்சிட்டா, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் நீ எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். பாரக்கட்டும் பாரக்கட்டும் சிலுவை செய்ய கோடி. உயர் உயர் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பாதங்களுக்கு தெய்வம் வைத்திருக்கிற ஒரு அதிகாரம் உண்டு. நீ உன் கால்களை வைத்த உடனே அந்த வீட்டானுக்கு ரட்சிப்பு வரும், அந்த வீட்டானுக்கு அற்புதம் நடக்கும், அந்த வீட்டானுக்கு கிரியை நடக்கும். நீ கால வச்சாலே அந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். நீ சும்மா இருக்காத, போ, ஊரெல்லாம் போ, அந்த வீடு ஆசீர்வதிச்சிட்டு வா. அந்த வீட்டை நம்ம ஆராதனைக்கு ஓடி வருவான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல காலை வச்சு சோத்திரம் போட்டு வந்துரு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. அதுக்காக கண்ட இடத்துல போய் தேவையில்லாம கால் வச்சு வெட்டி விடுவோம். கர்த்தர் உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதமான ஒரு இடம் உண்டு. அதை தெய்வம் உனக்காக எழுதி வச்சிருக்கா. அது ஒரு ஆவிக்கு தெரியும். நீ மனம் விரும்பியதை ஆண்டவரிட சொல்லு. அதுல போய் நின்று 3 ஸ்தோத்திரம் போட்டு வா. அல்லேலூயா சொல்லு. அந்த இடம் உனக்கு, அந்த வீடு உனக்கு. துன்மார்க்கன் சம்பாதித்தது நீதிமானுக்குரியது, தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. துன்மார்க்கன் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வைப்பான். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, துன்மார்க்க இரவு பகல் தூக்கம் இல்லாமல் அவன் சேர்த்து வைக்கட்டும், நீயோ இரவு பகல் உன் கண்களை ஓய விடாதே, விழித்திருந்து ஜெபம் செய். அவன் சம்பாதிச்சதை நான் உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் சொன்னார். எழுதி வச்சுக்கோ. இதே பட்டணத்துல கர்த்தர் இந்த வசனத்தை நிறைவேற்றி துன்மார்க்கரை கர்த்தர் விரட்டி அவன் இருக்கிற ஸ்தானத்தை தெய்வம் நமக்கு கொடுத்து, கர்த்தராகிய தெய்வம் துன்மார்க்கன் சம்பாதித்தது நீதிமானுக்கு தெய்வம் தருவதை உன் கண்கள் காணும், உன் காதுகள் கேட்கும். இது தீர்க்க தரிசனம். எழுதி வச்சுக்கோ. கர்த்தர் செய்ய போறா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து.